السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله سبحانه وتعالى: اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ்ச்சி அனைத்தும் நம்மையெல்லாம் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹுவுக்கு மட்டுமே உண்டாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது நாமெல்லாம் பின்பற்றத்தக்கது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது, மோசமானது மார்க்கத்தில் நபிகளார் காட்டித்தராத புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையாக உண்டாக்கப்பட்ட காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்ததை இன்றைய தினம் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நினைவுறுத்திக் கொண்டு எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த உலகத்தில் நாமெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் எத்தனையோ தரப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம். பல்வேறு மொழியை பேசக்கூடியவர்கள், பல்வேறு நிறத்தை உடையவர்கள், பல்வேறு பகுதிகளை நாடுகளை சார்ந்தவர்கள், நம்மை விட அறிவில் சிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் என்று பலதரப்பட்ட கோடான கோடி மக்களை நாம் பார்க்கிறோம். பலதரப்பட்ட கோடான கோடி மக்களை இந்த உலகம் பார்த்து விட்டது, இனியும் பார்க்கவிருக்கிறது. இப்படி கோடான கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே இந்த ஏகத்துவ மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் பொதுவானதாக வழங்காமல் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு அதிகம் அதிகம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் பேசுகிற நானும் கேட்கிற நம் அனைவரும் இஸ்லாத்தில் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விற்கு எந்த ஒரு ஈடையும் நம்ம கொடுக்கல. அல்லாஹ்வே, உலகத்தில் நான் பிறக்க போகிறேன், உலகத்தில் நான் வரப்போகிறேன், என்னை ஒரு முஸ்லிமாக நீ ஆக்கிவிடு, உனக்கு நான் உணவு தரேன். என்னை நீ முஸ்லிமாக ஆக்கிவிடு, நான் நல்லா தொழுகிறேன். என்னை நீ முஸ்லிமாக பிறக்க வைத்து விடு, நான் நிறைய நோன்பு வைக்கிறேன் என்று நாம் எந்த ஒரு ஈடும் உத்தரவாதம் அல்லாஹ்வுக்கு தரல. அதை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை முஸ்லிமாக ஆக்கல, அவன் தேர்ந்தெடுத்து நம்மை முஸ்லிமாக ஆக்கி இருக்கிறான். எத்தனையோ மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நமக்கு அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு அதிகம் அதிகம் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நபியாகி அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு செய்த சில அருட்கொடைகளை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் துஹா ஓதுறோம்ல, வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தக ரப்புக வமா கதா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வல சௌஃப யூதிக ரப்புக ஃபதர்தா
அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபியே யதீமாக கண்டெடுத்து நான் உன்னை அரவணைக்கவில்லையா நபியே? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறக்குகிற நிலைமை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறை படித்திருக்கிறோம். யத்தீமாக அனாதையான நிலைமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தை கொண்டு அரவணைத்து அவரை உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய எத்துணை உறவுகளை வழங்கியிருந்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே அனாதையாக கண்டு உங்களை நான் அரவணைக்கவில்லையா? பெரிய அருள் தான், உண்மையிலே மிகப்பெரிய அருள் தான். தந்தை இல்லாமல், தாய் இல்லாமல், அரவணைப்பு இல்லாமல், கல்வி அறிவு இல்லாமல் இருந்த ஒரு சிறு குழந்தையை உலகமே நேசிக்கக்கூடிய ஒரு தூதராக அந்த மக்கமா மதீனா நகரில் உள்ள இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் நேசிக்கக்கூடிய மனிதராக அல்லாஹ் மாற்றிருக்கிறான்ல, பெரிய ஒரு அருள் தான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், நபியே அறியாமையில் உன்னை கண்டெடுத்தேன், ஃபஹதா, நான் உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா நபி? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் இந்த நேர்வழி என்பது. நாமெல்லாம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளுக்கான சான்று. நம்ம எத்தனையோ முஸ்லிம்கள் அல்லாஹ் எனக்கு அதை தரலையே, அல்லாஹ் எனக்கு இதை தரலையே, நான் இவ்வளவு துவா செஞ்சுட்டேன், அல்லாஹ்ட்ட இவ்வளவு பிரார்த்தனை செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு தரமானதானே என்று சிந்திக்கக்கூடிய பல நிலைமையிலே நாமெல்லாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நானெல்லாம் பிறப்பதற்கு முன்னதாகவே, நானெல்லாம் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னதாகவே என்னை ஒரு முஸ்லிமாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருந்தாரே, அதுவே மிகப்பெரிய ஒரு அருள். நன்றி இறைவா. இந்த இஸ்லாத்தில் நீ என்னை ஆக்காவிட்டிருந்தால், இந்த ஏகத்துவ மார்க்கத்தில் என்னை நீ இருக்காவிட்டிருந்தால், இந்த அல்லாஹ் ஒருவனே இறைவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை என்னை நீ பேசாமல் வைத்திருந்தால், உன்னுடைய தூதர்தான் எங்களுடைய வழிகாட்டி என்று சொல்லாமல் இருந்திருந்தால் எங்களுடைய நிலைமை என்ன ஆகும் இறைவா? எங்களை காப்பாற்றியே, நரகத்திலிருந்து காப்பாற்றியே, சொர்க்கத்திற்கான வழியை காட்டியே உனக்கே நன்றி இறைவா. அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதை முதலாவது சிந்தனையாக இந்த ஜும்மாவில் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல போதனைகளை நமக்கு வழங்குகிறான், பல உண்மைகளையும் நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வாசகம், வலி குல்லி விஜுவத்துன் ஹுவ முவல்லிஹா, ஒவ்வொருவருக்கும் முன்னோக்கக்கூடிய திசை இருக்குகிறது, அவர் அதை நோக்குகிறார். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், எல்லா மனிதரும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை வைத்து, ஒரு குறிப்பிட்ட மனநிலைமையை வைத்து, ஒரு குறிப்பிட்ட எண்ண ஓட்டத்தை வைத்து அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். பணத்தை வைத்து அதை ஒரு பெரிய ஒரு சித்தாந்தமாக, அதை ஒரு பெரிய மனமருவக்கூடிய விஷயமாக வைத்து அதற்காக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய சொத்துக்களையும் வீடுகளையும் செல்வங்களையும் அதை தன்னுடைய நோக்கமாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய, நகர்த்தி செல்லக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். இவர் பார்த்தா எப்ப பார்த்தாலும் பணத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இவர் எப்ப பார்த்தால் தன்னுடைய குடும்பத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இவர் எப்ப பார்த்தால் தன்னுடைய வியாபாரத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று பல மனிதர்களை நம்ம சொல்றோம்ல. அந்த அடிப்படையில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எதை எண்ணமாக வைத்து, எதை இலக்காக வைத்து ஓட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான்ல, ஒவ்வொருவருக்கும் முன்னோக்குகிற திசை உள்ளது, அதை அவர் நோக்குகிறார். அடுத்து அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்கிறான், ஃபஸ்தபிக்குல் கைராத், நன்மையானதின் பக்கம் செல்லுங்கள், நன்மையின் பக்கம் போங்க, நன்மையால் கிடைக்கக்கூடிய மறுமையின் வெற்றியின் பக்கம் போங்க. மறுமையைத்தான் இஸ்லாம் நமக்கு ஒரு இலக்காக, இந்த உலகத்தின் பாதையினுடைய ஒரு டெஸ்டினேஷனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வைத்திருக்கிறான். மறுமையை நோக்கி செல்லக்கூடிய சமுதாயம், மறுமையை நோக்கி செல்லக்கூடிய உம்மத்து, மறுமையை நோக்கி வாழக்கூடிய ஒரு சமுதாயம் என்று இந்த சமுதாயத்தை நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். ஏனென்று சொன்னால் நாமெல்லாம் மறுமையை பற்றி பல இடங்களிலே கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே மறுமையை பற்றி பேசுகிறான். எந்த ஒரு பேரமோ பயம் தராத ஒரு நாள், பேரம் பேசுறது, பேரம் பேச பார்க்கிங் பண்ணுவோம்ல, இது அப்படி பேரம் பேசுறது, இந்த பேரம் அங்கு பயன் தராது. எந்த ஒரு நட்பும் பயன் தராத அந்த நாள். இவர்
இவர் யார்? இவர் எனக்கு நண்பர், இவருடைய சகோதரர், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய உறவினர், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், எந்த ஒரு நட்பும் பயன் தராது. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு ஈடும் பெற்றுக் கொள்ளப்படாத நாள் அல்லாஹ் என்னை எப்படியாவது ஊற்றி உனக்கு உலானம் தர்றேன், அல்லாஹ் நீ நரகத்திலிருந்து ஊற்றி உனக்கு இவ்வளவு காசு தர்றேன், அல்லாஹ் எனக்கு தண்டனையிலிருந்து கொஞ்சம் குறைச்சிரு உனக்கு இவ்வளவு தர்றேன், எந்த ஒரு ஈடு பெற்றுக் கொள்ளப்படாத நாள் என்று மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் தெளிவாக சொல்லும் பொழுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி. தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாள் வந்துவிட்டது என்று சொன்னால், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான். சகோதர பாசம் உலகத்துல ரொம்ப பெருசு. இஸ்லாம் கூட நம்ம என்ன சொல்லுதுன்னா, முஸ்லிம்கள் நீங்கள் அன்பு பாராட்டுவதில் சகோதரரை போல இருங்கள். ஏன்னா அவ்வளவு பிணைப்பானது. ரெண்டு சகோதரர்கள் பேசிக்கிற மாட்டாங்க, ஏதோ ஒரு மனசங்கட்டம். அந்த ஒரு சகோதரருக்கு திடீர்னு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் 10 வருஷம் பேசாம இருந்தாலும் இவர் தான் முன்னாடி போய் நிற்பார். என்னதான் இருந்தாலும் என்னுடைய சகோதரன், என்னதான் இருந்தாலும் நீங்க அவருக்கு சொல்லக்கூடாது. எனக்கு அவருக்கு 1000 இருக்கும், என்னுடைய சகோதரனை நீங்க ஒண்ணு சொல்லக்கூடாது. சகோதர பாசம் அதுதான். அந்த சகோதரனை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். தன்னுடைய சகோதரனை விட்டு மறுமையை அவர் ஓடி விடுவார். சகோதரனத்தோடு விடுங்க. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறானே, ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு ஓடி விடுவார். தன்னுடைய வாழ்க்கையவே தன்னுடைய பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. கடுமையான முறையில் இரத்தங்களை வியர்வையாக சிந்தி தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை வழங்குகிறார்கள். அந்த தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளை விட்டு ஓடி விடுவார் என்று சொன்னால் எவ்வளவு அதிபயங்கரமான நிகழ்வாக அது இருக்கும். உண்மையில உள்ளத்துல சிந்திக்கணுங்க. நமக்கு எல்லாருக்குமே தாய் தகப்பன்கிற உறவு இருந்திருக்கும். அவர்களுடைய பாசத்தை நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்க. ஒரு பயானுக்கு போறாங்க, உம்மா கேட்பாங்க, எங்க போறீங்க? பயானுக்கு போறீங்களா? போற வழியில என்ன வண்டிக்கு பெட்ரோலுக்கு போட்டீங்களா? காசு வேணா தரவா? நீங்க எல்லாத்தையும் பயானுக்கு ஹிண்ட் எடுத்துட்டீங்களா? தண்ணி குடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? எவ்வளவு அக்கறையாக பேசுகிறாங்க. தாயுடைய பாசம், தந்தையுடைய நேசம். தன்னுடைய பிள்ளை தவறை செய்திருந்தாலும் கூட ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் விட்டு கொடுக்க மனமில்லை. எப்படியாவது காப்பாத்திட்டு போய் நான் கண்டிச்சுக்கிறேன், நீங்க யாரும் என் பிள்ளை ஒண்ணு சொல்ல வேண்டாம் என்று சொல்றாங்களா இல்லையா? அந்த தாய் தகப்பனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளையை விட்டு ஓடிவிடுவார். அல்லாஹ் சொல்லுகிறான், யாருக்காக ஒரு ஆண்மகனாக இருக்கக்கூடிய நாம் கடுமையான வேலையை செய்து நமக்கான ஒரு பொறுப்பு வருகிறது என்று உணர்கிறோமே, அந்த மனைவி என்கிற உணர்வு அவர்களும் நம்மை விட்டு சென்று விடுவார்கள். யாருக்காக நம் ரத்தத்தை சிந்தி உழைக்கிறோமோ அந்த பிள்ளைகளும் நம்மை விட்டு ஓடி விடுவார்கள். ஏன் இந்த நிகழ்வு? பாசம் காட்டி நேசம் செலுத்தியவர்கள் எல்லாம் ஏன் மறுமை நாளில் என்னை விட்டு செல்லுகிறீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஏன் என்று தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் தன்னை பற்றிய சிந்தனையோ மேலோங்கி இருக்கும். இறைவா, என்னுடைய கதி என்ன? இறைவா, நான் என்ன ஆக போகிறேன்? இறைவா, என்னுடைய நிலைமை என்ன? இப்படிப்பட்ட மறுமை நாளைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இலக்காக வைக்குகிறான். அந்த மறுமை நாளை நோக்கி நீங்கள் ஓடுங்கள். அந்த மறுமை நாளுக்காக நீங்கள் நற்காரியங்களை முற்படுத்துங்கள். அந்த மறுமைக்காக அங்கு மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக ஒரு வாழ்க்கை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு சில சுகபோகங்கள் நமக்கு கிடைக்காமல் விட்டாலும் கூட உலகத்தில் இன்பங்கள் அனுபவிக்கிறோம்ல, ஹலாலான முறையில அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான். ஒருவேளை உலகத்துடைய இன்பங்கள் நமக்கு கிடைக்காவிட்டாலும் கூட நமக்கு ஒரு பெரிய கை சேதம் இல்லை. அந்த இன்பங்களை அனுபவிக்காமல் மரணித்து விடுவோம், அவ்வளவுதான். நாம் மரணித்து விட்டால் அந்த இன்பம் இல்லையே, என் நிலைமை என்ன ஆகும் அப்படி யோசிக்க போறதில்லை. ஆனால் மறுமையினுடைய அந்த வாழ்க்கையில் அந்த சுவனத்தை, அந்த வெற்றியை நாம் அடையாவிட்டால் மிகப்பெரிய கை சேதப்பட்டு போய்விடுவோம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மக்களே, நீங்கள் பேரித்தம்பழத்தின் சிறு துண்டையாவது தர்மம் செய்து நரகத்திலிருந்து தப்பித்துக்
தப்பித்துக் கொள்ளுங்கள், ரொம்ப டேஞ்சரான இடம் அப்படி சொல்லுவோம்ல, இதை செஞ்சாலும் வந்துரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரசூல் சொல்றாங்க, பேரித்தம்பளத்தின் துண்டையாவது கொடுத்து நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் ஒரு மெழுகுவர்த்தி கரண்டு போன பத்துறோம்ல, அந்த மெழுகுவர்த்தியில் அந்த நெருப்பில் ஒரு 2 நிமிடங்கள் நம்மால் கை வைத்து விட முடியாது, அவ்வளவு சுடும், அவ்வளவு காந்தும். ஆனால் மறுமையினுடைய அந்த நரகத்தினுடைய நெருப்பு இந்த உலகத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்குகிற அந்த நேரத்தில் நம்மால் தாங்க இயலுமா? அங்க போய் நம்மால இருக்க முடியுமா? இவ்வளவு பெரிய டேஞ்சரான விஷயம் பாருங்க. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இந்த உலகத்திலேயே நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அந்த மறுமையில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். இது ஒன்றுதான் நமக்கு இலக்கு. உலகத்தில் நாம் எதை செய்தாலும் மறுமையுடைய சிந்தனையில் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய வியாபாரம், நான் வியாபாரம் எதுக்கு செய்யறேன், எனக்கு காசு நிறைய சம்பாதிச்சு என் மனைவி மக்களை காப்பாற்றணும், அதையும் கூட அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தடுத்ததை உள்ள புகுத்திட வேண்டாம். நான் இந்த உலகத்தில் சாப்பிடுவதற்காக, உலகத்தில் சுகபோகமாக வாழ்வதற்காக அல்லாஹ் தடுத்த வழியில் என்னுடைய பொருளாதாரத்தை நான் செலவழித்தேன் என்று சொன்னால், பொருளாதாரத்தை சம்பாதித்தேன் என்று சொன்னால், உலகத்தில் சாப்பிட்டது உலகத்தோடு முடிந்துவிடும். இந்த பாவம் மறுமை வரைக்கும் நிற்கும். அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள், நாமெல்லாம் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய அந்த நபி தன்னுடைய வாழ்க்கையை இந்த மறுமை என்கிற இலக்கை நோக்கி எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு பல ஹதீஸ்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பொருளாதார நிலைமை நம்ம பல பயான்களிலே கேள்விப்பட்டு இருப்போம். ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, எங்களுடைய வீடுகளில் ஒரு பிறையை பார்த்திருப்போம், மறுபிறையை பார்த்து விடுவோம், மறுபிறையை பார்த்து விடுவோம். ஆனால் அடுப்பை எரித்து, அடுப்பை பற்ற வைத்து சமைக்கக்கூடிய சாப்பாட்டை நாங்கள் சமைத்திருக்க மாட்டோம். அப்ப பின்னாடி ஒரு தாபி கேட்கிறார், உம்மஹாத்துல் மூமினீனே, மூமின்களின் தாயாரே, நீங்கள் அப்ப என்னதான் சாப்பிடுவீங்க? வெறும் பேரித்தம்பழங்கள் தான் உங்களுடைய உணவு. ஆச்சரியமாக பார்க்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு ஏழ்மை நம்மள யாருக்காவது வந்திருக்குமா என்னைக்காவது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு சோதனையை அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு வழங்கி இருந்தான். இது ஓகே, இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும்ல. அதே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விற்காக இந்த தான தர்மம் செய்யக்கூடிய இதுக்கான எதிர் வறுமை, செழிப்பு எதிர். அந்த வறுமையான காலம் எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியும். அதே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தர்மத்தை பற்றி ஹதீஸ் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தான் மக்களிலேயே, இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது, மக்களிலேயே, மக்கள்னா அந்த நேரத்தில் முஸ்லிம்களா இருந்த அவங்க, ஒட்டுமொத்த மக்களிலேயே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தான் அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்கள். எப்படி யார சொல்லலாம் தோணுதா இல்லையா? மறுமையுடைய இலக்கு, மறுமையின் மீது உள்ள ஆசை, மறுமையின் மீது உள்ள அந்த வேட்கை அல்லாஹ்வுடைய தூதரவர்களை அப்படி வாழ வைத்தது. அங்க இல்லதா பேரிச்சம்பழம் தான், சில நேரங்கள் அதுவும் இல்லாத சூழ்நிலை தான். அந்த நிலையிலும் கூட அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய நன்மைகளில், மறுமையில் எனக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களில் குறை வைத்து விட மாட்டேன் என்று நினைத்தாங்களே, அதுதான் நமக்கு உதாரணம். பல உதாரணங்கள் சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ஒரு ஆடு அறுக்கப்படுகிறது. ஆடு அறுக்கப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற எல்லோருக்கும் விநியோகம் செய்யறாங்க. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஆயிஷா என்ன மிச்சம் இருக்கிறது? அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு அந்த ஆட்டுடைய கால் பகுதியை தூக்கி காமித்து இதுதான் மிச்சம் இருக்கிறது அப்படின்றாங்க. எல்லாம் கொடுத்தாச்சு, ஆடு ரசூலுல்லாஹ் அறுத்தது, ரசூலுல்லாஹ் உண்டான ஆடு அறுத்து எல்லாத்தையும் விநியோகம் பண்ணியாச்சு, இது மட்டும் தான் மிச்சம் இருக்கிறது அப்படின்றாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா, ஆயிஷா, நாம் எல்லாம் உளப்பூர்வமாக உணர வேண்டிய வாக்கியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆட்டுடைய கால் தான் மிச்சமாக இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த ஆட்டுடைய காலை தவிர எல்லாம் நமக்காக மிச்சமாக இருக்கிறது. சந்திப்போம், மறுமையில கிடைக்கும். எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க என்ன பாக்குறாங்க, நம்ம சாப்பிடுவதற்கு இந்த ஆட்டுடைய கால் இருக்கு, ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாப்பிட்டதோடு முடிஞ்சிருந்த உலகத்திலே, ஆனால் நமக்கான மிச்சமாக சேமிப்பாக எது இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி நாம் வழங்கி இருந்தோமே, அதுதான் நமக்காக மிச்சமாக இருக்கும். நாங்க ரசூலுல்லாஹ், இது நமக்கெல்லாம் உதாரணம். அல்லாஹ்வுடைய அடியார்களே,
நமக்கெல்லாம் சைத்தான் பல நேரங்களில் சிந்தனைகளை ஏற்படுத்தும். நம்ம நிறைய கொடுத்தாச்சு, நம்ம நிறைய செஞ்சாச்சு, நம்ம நிறைய தொழுதாச்சு, நிறைய நோன்பு வச்சாச்சு, நிறைய விவாதத்தை செஞ்சாச்சு, நிறைய பேசியாச்சு, நிறைய தாவா பண்ணியாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை தவிர அவர்களை விட நம்மில் யாரும் நிறைய எந்த விவாதத்தையும் செய்யல. அவர்கள்தான் நம்மிலேயே சிறந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு வழிகாட்டியாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க நபி அப்படி செய்வாங்க அப்படி சொல்ல முடியாது நம்மளால. அவர்களும் நம்மை போல ஒரு மனிதர் தான். நம்மை போல திருமணம் செஞ்சாங்க, அவர்களுக்கும் குழந்தைகள் இருந்தது, அவர்களுக்கும் உலக வாழ்க்கை என்று இருந்தது. ஆனால் மறுமையினுடைய வேட்கை அவர்களை எப்படி செய்ய வைத்தது. இதை புரிஞ்சுக்கிறக்கா ஒரு சம்பவம் சொல்றோம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துடைய நேரம், அவங்க மரணிக்கக்கூடிய அந்த நேரம், மரண வேதனையில் ரசூலா இருக்கிறாங்க. ஃபாத்திமா வர்றாங்க. என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று அழுகுறாங்க. யாருக்கா இருந்தாலும் இருக்கும்ல, தன்னுடைய தந்தை மரணிக்குகிற பொழுது அதை பார்க்கிற எந்த பிள்ளைக்கும் மனம் நோகாமல் இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகளுக்கும் நோகுகிறது. என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே அந்தோ என்று அழுகுறாங்க. அப்ப ரசூல் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு பிடிமானத்தோடு ரசூலா வாழ்ந்த அந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படும். ரசூலா சொல்றாங்க, ஃபாத்திமா, உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு கஷ்டமே இல்லை ஃபாத்திமா. இந்த வார்த்தை நமக்கு எதை உணர்த்தணும் தெரியுமா? கடுமையான கஷ்டங்களை பல்லை கட்டித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டு ஒரு மனிதர் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். இதுக்கப்புறம் எனக்கு கஷ்டம் இல்லை, இதுவரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் முடிய போகுது. என் மரணத்திற்கு பிறகு எந்த வாழ்க்கைக்கு நான் தயார்படுத்தி முற்படுத்தி வைத்திருந்தோரோ அந்த வாழ்க்கையை நான் சந்திக்க போகிறேன் மகளே என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை இது. இதுதான் நம் அனைவருக்குமான பாடம். நாம் காத்திருக்க வேண்டும் நம்முடைய மரணம் வரைக்கும், மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ் தரக்கூடிய அந்த வெற்றி மிக்க வாழ்க்கை வரைக்கும். அதுதான் நமக்கு மிக உயர்ந்த பரிசாக இருக்கக்கூடியது. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எதுவும் இன்பம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலகத்தோட இன்பங்கள் அனைத்தும் ஏமாற்றக்கூடிய வசதிகள். ஒரு நாள் போயிடும், விட்டுட்டு நம்ம போயிடுவோம். இல்லாட்டி இதுதான் நிலைமை. மறுமையினுடைய இன்பம் தான் நிலையானது என்று அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மறுமைதான் நம்முடைய இலக்கு. மறுமையை நோக்கி ஓடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும், குடும்பம் நடத்துகிறோமா, மனைவியோடு வாழுகிறோமா, பிள்ளைகளை வளர்க்கிறோமா, பெற்றோரோடு பேசுகிறோமா, வியாபாரம் செய்கிறோமா, எல்லா நிலைமையிலும் மறுமைதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். ஒரு வியாபாரம் செய்தால் மறுமையில் இந்த வியாபாரத்தை எப்படி செய்தால் நான் வெற்றி அடைவேன். ஒரு குடும்பம் நடத்தினால் மறுமையில் இந்த குடும்பத்தை எப்படி நடத்தினால் நான் வெற்றி அடைவேன். ஒரு பிள்ளை வளர்த்தால் இந்த பிள்ளையை எப்படி வளர்த்தால் நான் மறுமையில் வெற்றி அடைவேன் என்கிற சிந்தனை தான் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு பொருளாதாரத்தை ₹1 பணமாக இருந்தாலும் அதை நான் எப்படி சம்பாதித்தால் மறுமையில் நான் வெற்றி அடைவேன் என்கிற சிந்தனையோடு சம்பாதிக்க வேண்டும். ₹1 இருந்தாலும் அதை நான் எப்படி செலவழித்தால் மறுமையில் வெற்றி அடைவேன் என்கிற சிந்தனையோடு வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் நிலையானதும் நிரந்தரமானதும் ஆகும். அல்லாஹ்வுடைய தூதருடைய பல சஹாபாக்கள் அதைத்தான் நமக்கு வாழ்ந்து காமிச்சாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல பயான்களிலே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலிருந்து வசனம் இறங்குகிறது, உங்களுக்கு விருப்பமான பொருள் இருந்து நீங்கள் செலவழிக்காதவரை முழுமையான நன்மை அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் வசனம் இருக்குகிறார். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம்ல, நமக்கு பத்தாதது, நமக்கு அந்த நேரத்தை பயன்படுத்த முடியாதது, அதை கொடுப்ப சில நேரங்கள்ல அது பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையான முழுமையான நன்மை எப்போ தெரியுமா? எனக்கு அது தேவையாக இருக்கும், எனக்கு அது விருப்பமானதாக இருக்கும். அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரனுக்கு ஒரு தேவை என்கிற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி நம்ம வழங்குகிறோம்ல, அப்பந்தான் முழுமையான நன்மை என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். இதை கேட்ட பல சஹாபாக்களிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக இருக்கிறார். வேகமாக ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், அப்படிப்பட்ட வசனம் இருக்கிறதா? ஆம் அபூ தல்ஹா, அல்லாஹ் சொல்லிவிட்டான். யா ரசூலல்லாஹ், மஸ்ஜித் நபவி, அதற்கு எதுக்காக என்னுடைய தோட்டம் பைருஹா என்கிற தோட்டம் இருக்குகிறது. அதுதான் என்னுடைய செல்வங்களிலேயே விருப்பமானது. அல்லாஹ்வுடைய பாதையில் அதை நான் வழங்குகிறேன். யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்படுறாங்க. அதான் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய செல்வம் அது.
மிக அதிகமாக மகசூல் தரக்கூடிய செல்வம் அது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் கூட அந்த தோட்டத்திற்கு சென்றுதான் நல்ல தண்ணீர் அருந்துவார்கள். அப்படிப்பட்ட சிறந்த செல்வம். அவர் சிறந்ததுன்னு பார்க்கல, இதுதான் நிறைய காசு தரும் அதை பார்க்கல, இதுதான் எனக்கு விருப்பமானது அதை பார்க்கல, 10 இருக்கு 10ல இதுதான் பெஸ்ட் அதை பார்க்கல, இதைத்தான் அல்லாஹ் கொடுக்க சொன்னான், அதைத்தான் வழங்குகிறேன். ஏன்? மறுமைதான் என்னுடைய இலக்கு. இதுதான் நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். மறுமைதான் என்னுடைய இலக்கு, மறுமைதான் என்னுடைய இலக்கு. பத்ருடைய களம் வருகிறது. களத்திலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவருடைய உத்தரவுக்காக எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் அருகான ஒரு சகாபி பேரித்தம்பளங்களை தின்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை வாசித்து காட்டுகிறார்கள். வானம் பூமி அளவிற்குள்ள சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள், தூக்கி வீசிட்டு போறார். வரலாறுல பார்க்கிறோம்ல, பேரித்தம்பளங்களை சாப்பிடுவதற்கு கன நேரம் பொருந்தாது, சின்ன நேரம் தான். ஆனால் நான் சொர்க்கத்திற்கு செல்கிறேன் என்று சொன்னால், சொர்க்கம் எனக்காக இருக்கிறது என்று சொன்னால், அதற்காக எந்த நேரத்தையும் நான் வீணாக்க விரும்பவில்லை என்று ஓடோடி சென்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு வழிமுறை! இதுவல்லவா இஸ்லாத்தின் வழிமுறை? இதுவல்லவா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டி தந்த ஈமானுடைய வாழ்க்கை? இந்த வாழ்க்கை நமக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த வாசகத்தை திரும்ப சொல்வது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்காக இருக்க வேண்டும். உடைய வாழ்க்கையை சின்ன பசங்க ஸ்கூல்ல கேட்பாங்கல்ல, என்ன ஆக போற என்ன ஆக போற கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி உடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நான் என்ன ஆக போகிறேன்? கண்டிப்பாக அல்லாஹ்விற்கு பொருத்தமான காரியங்களை செய்து சொர்க்கவாதியாக ஆக போகிறேன். இந்த சிந்தனை உள்ளத்தில் ஆழமாக வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து, அல்லாஹ்விற்காக அதிகமாக நற்காரியங்களில் ஈடுபட்டு, அல்லாஹ்விற்காக அதிகமான தியாகங்களை செய்து, அல்லாஹ்விற்காக அதிகமான பொருளாதாரங்களை வழங்கி, அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஒரு இடத்தை அடைந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஜும்மாவுடைய முதல் உரையாக எனக்கும் உங்களுக்கும் நினைவுறுத்தி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை பயன்படுத்தி இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய இலக்காக மறுமையை வைத்து வாழ வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை நாம் எல்லாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இது போன்ற ஈமானிய பேச்சுக்களை, ஈமானிய பிரச்சாரங்களிலே நாம் ஈடுபட்டவுடன், அந்த ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் அதன் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையையும் சீர்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அந்த அடிப்படையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நேற்றைய தினம் கூட நம்ம கிளையின் சார்பாக இரத்த தான முகாம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அத்தீனு நசீஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதுதான். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக பிறருடைய உயிரை காக்கக்கூடிய இரத்த தான சேவையை நாம் அனைவருமே மனமோந்து செஞ்சோம்ல. பெண்கள் மாஷா அல்லாஹ் 20க்கும் நெருக்கமான பெண்கள், எத்தனையோ சகோதரர்கள் பொருளாதார உதவி செஞ்சோம். அனைத்தும் அல்லாஹ்விடத்தை நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக. அதேபோல் தொடர்ச்சியாக எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நன்மைகளை அடைவதற்காக நம்முடைய நேரங்களையும் நம்முடைய பொருளாதாரங்களையும் நம்முடைய சத்துக்களையும் தியாகம் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவில் ஒரு மிகப்பெரிய நன்மைக்கான வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவிற்காக வரக்கூடிய நாம் நம்முடைய பொருளாதாரங்களை பள்ளிவாசல் நிர்வாகத்தில் ஒப்படைப்போம். அதேவர்கள் பலதரப்பட்ட நற்காரியங்களுக்காக பிரித்து வழங்குவார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் வழங்கக்கூடிய ஜும்மாவுடைய அந்த நாளின் தொகையானது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள எஸ்வி காலனி என்கிற ஏரியாவில் அல்லாஹ்வுடைய ஆலயம் கட்டுமானத்திற்காக வசூல் செய்யப்படுகிறது. கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியான தாவா பணிகள் அங்கு நடைபெற்று வருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய சங்க பரிவாரங்களுடைய மாவட்ட தலைமையகமாக அந்த எஸ்வி காலனி இருக்கிறது.
முஸ்லீம்கள் இந்த இடத்துல வீட்டுக்கு வாடகைக்கு வர கூட சிரமம், வீட்டுக்கு இடம் வாங்குவது சிரமம். இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய கிருபையில பல ஆண்டு காலமாக இந்த இடம் ஒரு சகோதரத்தை இருக்கிறனால தப்பிச்சிச்சு. இல்லாட்டி அதுவும் இல்லை, வெறும் 900 ஸ்கொயர் ஃபீட் தான். அதுக்கு மேல இடம் வாங்கவும் முடியாது, இருக்கிறதுல கட்டிக்கலாம். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக தாவா பணிகளை தொடர்ச்சியாக செய்து அல்லாஹ்வுடைய உதவியால் மட்டும் 50க்கும் நெருக்கமான பல சகோதரர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கிளையினுடைய இமாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், அந்த கிளையினுடைய பல தாயிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த கிளையில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ் எங்கிருந்து எப்படி வர வைக்கிறான் பாருங்க. எங்க எதிர்ப்பு வலுவாக இருக்கிறதோ அங்கு அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டுகிறான். அந்த இடத்தை ஒரு இறையிலத்திற்காக இன்றைய ஜும்மா வசூல் செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இறையிலத்தை பற்றி பல இடங்களில் நமக்கு சிறப்பித்து சொல்கிறார்கள். மம்பனா மஸ்ஜிதல் இல்லாஹி வனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் உலகத்திலே அல்லாஹ்விற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறாரோ அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்காக ஒரு மாளிகை கட்டுகிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. உலகத்தின் ஒரு வீட்டை கட்டுவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம். அழிந்து போகக்கூடிய உலகம், ஆனால் நாம் இருப்பதற்கான இருப்பிடத்தை கட்டுவதற்கு கடுமையாக சிரமப்படுகிறோம். இதைவிட பண்படங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. இந்த உலகத்தை விட மறுமை சிறந்தது, இந்த உலகத்தின் வீட்டை விட மறுமையின் வீடு பன்மடங்கு சிறந்தது. அப்படிப்பட்ட சிறந்த ஒரு வீட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பளித்துகிறார். இந்த இறையில பணிக்காக நாம் உதவி செய்வதன் மூலமாக. மேலும் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் வழங்கக்கூடிய தர்மம் என்பது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பல இடத்துல சொல்லுகிறார்கள், நீ அல்லாஹ்வுடைய பாதையை வழங்குகிற பொழுது அதை அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால் வாங்கிக் கொள்கிறார். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் கண்ணியத்திலும் கண்ணியமான ஒரு வார்த்தை. அல்லாஹ் தான் நமக்கு வழங்கக்கூடியவன். அல்லாஹ்விடத்தில் நாம் தேவையுடையவர்கள். அல்லாஹ் தேவைகளற்றவன், தேவைகளை விட உயர்ந்தவன். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி வணங்குறீங்களே அதை அல்லாஹ் தன்னுடைய வலதுகரத்தால் வாங்கிக் கொள்கிறான். எப்படி நீங்கள் குதிரை குட்டியை வளர்ப்பீர்களோ பார்த்து பார்த்து கண்ணியமாக பார்த்து பார்த்து கவனமாக. குதிரை என்றால் அதை ரொம்ப சத போடவும் கூடாது, குறைவும் கூடாது. குதிரை கறிக்காக இல்லையில, நம்ம ஒரு ஆடு மாடு வளர்க்கிறோம், அது சத போட்டா தான் அதனால பலம். ஆனால் குதிரை அது இல்லை, அது வேகமாக ஓட வேண்டும், கடுமையாக சீறி பாய வேண்டும். அப்படிப்பட்ட திறம்பட்டதாக குதிரையை வளர்க்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி நீங்கள் உங்களுடைய குதிரைகளை வளர்ப்பீர்களோ அதுபோல உங்களுடைய தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான். ரசூலுல்லாஹ் நாளைக்கு மறுமையில் போய் நிற்கிற பொழுது அல்லாஹ் மிகப்பெரிய மலைகளைப் போல அதை நமக்கு தரப்போகிறான். அப்படிப்பட்ட ஒரு நற்காரியத்திற்காக இந்த இடத்திலே அழைப்பு விடப்படுகிறது. மிகப்பெரிய தாவாவிற்காக, தாவாவினுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்காக இந்த இடத்திலே வசூல் செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நன்மையை துவக்கி வைத்தவர் அந்த நன்மை நடைபெறும் காலம் எல்லாம் அவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கு. நான் மௌத்தா போயிருப்பேன் என்னைக்கோ. ஒரு நன்மையை துவக்கி வச்சுக்கிட்டு நான் உதவி செஞ்சோம்னா நான் என்னைக்கோ மௌத்தா இருப்பேன். ஆனா அந்த நன்மை நடந்து கொண்டே இருக்கல, அதனுடைய விளைவாக துவக்கி வைத்தவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பங்கை தருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நன்மையை துவக்கக்கூடிய ஒரு காரியத்திற்கு இந்த ஜும்மாவிலே நாம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்ப்பளித்திருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக ஒரு நபர் தொழக்கூடிய ஒரு முஸல்லாவுடைய இடத்திற்கு 16,000 ரூபாய் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து அதிகமான முறையிலே பொருளாதார உதவிகளை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.